வணக்கம் நண்பர்களே. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு தனியார் கல்லூரியில் ரைடு. கிட்டத்தட்ட 19 மாணவர்கள் பக்கம் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் மாணவியர்களும் அடக்கம். அந்த 19 பேர்த்தில் மாணவிகளும் அடக்கம். 19 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அது எத்தனை பேர் மேலே போலீஸ் ஸ்டேஷன் ஜாமீனில் விட்டாங்க, எத்தனை பேரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவர் இருக்கட்டும், 2 பேர் இருக்கட்டுமே, யாராக இருந்தாலும் 10 பேராக இருக்கட்டுமே, 20 பேராக இருக்கட்டுமே, ஒரு போதைப் பொருள் உபயோகப்படுத்திய வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. இந்த போதைப் பொருள் உபயோகத்திற்காக கைது பண்ணப்பட்டவர்களில் பெண்களும் அடங்குறாங்க, பெண் மாணவிகளும் அடங்குறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நம்ம எதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா, பிள்ளைகளினுடைய வருங்காலத்தை பற்றி யோசிக்கிறோம். எப்படி யோசிக்கணும்? பெற்றோர்கள் என்னதான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் பிள்ளைகள் தன்னுடைய எல்லையை மீறி அவர்கள் ஒரு மோசமான பழக்க வழக்கங்களை கற்றுக்கிற நிலைமைக்கு நம்ம சூழ்நிலை, நம்ம சமுதாயம் அப்படி அமைஞ்சிருச்சு. இதில் பிரதான அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சில கட்சிகள்லாம் தன்னுடைய காசு புழக்கத்துக்காக வேண்டி, காசு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி போதை வஸ்துக்களை உள்ள விட்டு இந்த அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் செய்யாமல் இது தனியாரால் செய்ய முடியாது. இந்த ரவுடிகளால் மட்டும் அதை செஞ்சிட முடியாது. சட்டம் ஒழுங்கு அதையும் மீறி, உளவுத்துறையையும் மீறி எப்படி இவ்வளவு தூரம் ஒரு 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 ஃபேமஸான ஒரு கல்லூரியில் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க தோணுதா இல்லை? ஒரு காலத்தில் சோறு இருந்துச்சு, சோறு மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இருக்காது. அதை தான் 3 வேளைக்கு 2 வேளையோ 1 வேளையோ தின்னுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு ஏதோ வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஏதோ உதவி பண்ணிக்கிட்டு இது கடைக்கு போகிறது ஒரு ஏதாவது ஒரு உதவியாக. ஒரு தகப்பன் ஆசாரி வேலை பார்க்குறாங்கன்னா பிள்ளைங்க கூட சேர்ந்து ஏதோ ஒரு வேலையை பார்க்கும், ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. விவசாயம் பண்ண போகிறாங்கன்னா வயலுக்கு போகும் குழந்தைங்க, அது விவசாயம் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு அது மாதிரி ஒரு பொறுப்பான குழந்தைங்களாக இருந்தாங்க ஒரு காலத்தில். அன்றைக்கி வறுமை நிறைய இருந்துச்சு, காசு பற்றாக்குறை நிறையா இருந்துச்சு. ஆனாலும் பிள்ளைகளை பொறுப்போடு இருந்தாங்க. அப்போ இப்போ இருக்கிற எந்த வசதியும் இல்லை. காதல் இருந்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி இப்போ இருந்த எந்த பழக்கமும் இல்லை. ஆனால் அப்போ சமுதாயம் நல்லா இருந்துச்சு, சீர்கெடாமல் இருந்துச்சு, நல்ல ஒரு போக்கோடு இருந்துச்சு சமுதாயம். அப்பையும் ஒரு சில திருதலைஞர்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா காலத்துலையும் திருதலைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். இன்றைக்கி வசதிகள் வந்துருச்சு, எல்லாம் படிச்சிட்டோம், மேலே நல்ல நாலேஜோடு இருக்கிறோம், எல்லாம் மேலே உயர் பதவிகளுக்கு வர்றோம், நிறைய சம்பாதிக்கிறோம், கை நிறைய. இன்றைக்கி சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி 600 700 சம்பளம், 800 சம்பளம், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். நிறைய வருமானம் வருது. அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணுறோம்? பிள்ளைகளை நம்ம பெற்ற பிள்ளைகளை செல்லமாக வளர்க்குறோம். அவர்கள் கேட்டதை பூரா வாங்கி கொடுக்குறோம், என்னென்ன வேணுமோ அதை பூரா வாங்கி கொடுக்குறோம். அவங்க கேட்ட உடனே வாங்கி தந்துடுறோம். பிள்ளை கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவோம். இல்லை என்று சொல்லி பழக்க வேணும். இல்லை, கேட்டவொன்னே கிடைக்காது, நம்ம வறுமையில் இருக்கிறோம், நம்ம காசு பற்றாக்குறையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு வளர்க்குறோமோ அன்னைக்கு தான் ஒரு பிள்ளை சீர்பட்ட பிள்ளையாக மேலே வருவோம். நம்ம ஓவராக செல்லம் கொடுத்து என்ன பண்ணுறோம்? அவர்களுக்கு வேண்டியவைகளை உடனே வாங்கி தந்துடுறோம். இது வேணும் அப்படின்னு அழுதானா உடனே வாங்கி கொடுத்துட்றோம். அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா அவனை பிடிவாதக்காரனாக மாற்றி விடுகிறது. கேட்ட உடனே வாங்கி கொடுக்குற அந்த பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு விஷயத்தை கேட்குறான், ஒரு சாக்லேட்டு கேட்குறான், ஒரு பொம்மையை கேட்குறான், ஒரு குழந்தை ஒரு 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 ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளை கேட்குறான், கார் கேட்குறான், ஒரு பஸ்ஸு கேட்குறான், விளையாடுற கார், ஒரு கிரிக்கெட் மட்டை கேட்குறான், உடனே வாங்கி கொடுத்துருங்களேன். அது அவனுக்கு நம்ம கேட்ட உடனே கிடைச்சிரும், நமக்கு எல்லாமே எப்பயுமே கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே அவன் போயிடுறான். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அது அவனுடைய பிடிவாத குணத்தை அதிகமாக்குகிறது.
உண்மையிலே சரியான சூழ்நிலை இல்லாத பொழுது, வறுமையான சூழ்நிலையில குடும்பம் இருக்கும் பொழுது, வந்து ஒரு குழந்தை ஒண்ணு கேட்குறான் அப்படின்னா, எனக்கு இது வாங்கி குடு அப்படின்னு கேட்குறான் அப்படின்னா, நம்மளால அன்னைக்கு முடியல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அப்ப அந்த குழந்தை காண்டாயிரும். இவ்வளோலாம் செஞ்சீங்கல்ல எனக்கு, ஏன் இப்ப செய்ய மாட்டேன்றீங்க? எனக்கு இப்போ வந்தே ஆகணும். இல்ல அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படிங்கிற கட்டத்துக்கு போயிடுறான். இந்த பிடிவாத குணம் தான் அவனுடைய வாழ்க்கையை சீர்தூக்குவதும், சீரழிப்பதும் 2மே அவனுடைய அந்த பிடிவாத குணம் தான். நான் நினைச்சத அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள வந்து ஒரு சில விஷயங்கள வச்சுக்கலாம். அந்த ஒரு சில விஷயங்கள மட்டும் தான் அத வச்சுக்க முடியும். ஒரு தொழில வச்சுக்கலாம். இல்ல ஒரு விளையாட்டு, ஒரு ஆம்பிஷன், ஒரு படிப்பு. நான் நெறைய கலெக்டர் ஆவேன். இல்ல ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் படிச்சிருவேன். இல்ல ஒரு போலீஸுக்கு படிக்கிறேன். அந்த மாரி ஒரு சில விஷயம். தொழில் ரீதியா நான் இத்தனை கம்பெனிகள ஓப்பன் பண்ணுவேன். இவ்வளோ ரூபா அச்சீவ் பண்ணுவேன். அந்த மாரி. தொழில் ஆரம்பித்து பணம் சம்பாதிப்பது. நான் அரசியல்வாதி ஆவேன். பேச்சு போட்டியில கலந்துக்குவேன். நிறைய நல்லா மேடை பேச்சு பேசுவேன். நான் வந்து எம்எல்ஏ ஆவேன், எம்பி ஆவேன், மந்திரி ஆவேன், சிஎம் ஆவேன், பிஎம் ஆவேன். அதெல்லாம் வந்து வேற. அந்த மாரி அச்சீவ்மெண்ட்லாம் வேற. அந்த மாரி பிடிவாதங்கிறது வேற. அந்த மாரி ஒரு வரட்டு கர்வம் நாம வரணும். நம்ம ஜெயிச்சே தீரணுங்கிற அந்த வெறிங்கிறது வேற. ஆனா எனக்கு நீ இத வாங்கியே குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரையோ, இல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட ஏதோ ஒண்ணு நமக்கு டிபெண்ட் பண்ணா, காதல்ல இருந்து மற்ற எல்லா விஷயங்களும் இந்த பிரச்சனை தான் அவனுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு பேயாட்டம் ஆடி அவன காலி பண்ணிடும். என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதான் உண்மை. அவனுடைய பிடிவாத குணம் தான். நாம அந்த பிடிவாத குணத்தை நாமே அவனுக்கு ஏற்படுத்தி தர்றோம். செல்போன் வேணும் உடனே வாங்கி குடுத்துடுறோம். புள்ள கேட்டான், என் புள்ள கேட்டான். என் பேரன் கேட்டான், என் பேரன் கேட்டான். வாங்கி குடுத்துடுறோம். சைக்கிள் வேணுமா உடனே வாங்கி குடுத்துடுறோம். சட்டை வேணுமா உடனே வாங்கி கொடுத்துட்றோம். அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு நானே படிக்கிற காலத்தில் ஒரு 40 வருஷம் வச்சுங்க, 35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, காலில் பேண்ட்டு கிழிஞ்சிருக்கும். வசதியெல்லாம் இருந்துச்சு, காசெல்லாம் இருந்துச்சு. ஆனால் உடனே கேட்டது எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஆர்சி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேண்ட்டில் இந்த இடத்துல அயர்ன் பண்ணும்போது ஓட்டை விழுந்துச்சு. நம்ம கெண்டக்காலுக்கு நேராக பின்னாடி கெண்டக்கால் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி முன்காலில் முன்னங்களுக்கு நேராக இது விழுந்துருச்சு, ஓட்டை விழுந்துருச்சு. பேண்ட்டு ஒரே ஒரு பேண்ட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுவீங்க? உள்ளார திருப்பி அந்த கிழிஞ்சு போனதை உள்ளே வச்சு இது 2யும் ஃபோல்ட் மாதிரி மடித்து அது 2யும் ஊக்கு போட்டு மறைச்சி எடுத்துட்டு போனேன். கிழிஞ்சது தெரியக்கூடாதுன்னு போட்டு போனேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். கேட்டவொடனே எதுவும் கிடைக்காது, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எடுத்த எடுப்புக்கு இல்லை, அதெல்லாம் முடியாது. இப்போ காசு இருந்தாலும் அந்த காலத்தில் வாங்கி தர மாட்டாங்க. ஏனென்றால் பிள்ளைக்கு வறுமை தெரியணும் அப்படின்னு வளர்த்தாங்க. காசை வந்து சேமிக்கிற பழக்கம் இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. சம்பாதிக்கிற பணத்தை பூரா இஎம்ஐயாக கட்டிடுறாங்க. குழந்தைங்க என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறாங்க. அது தன்னுடைய தகுதிக்கு மீறி செய்கிறாங்க. காலேஜில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி, குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விளையாட்டில் சேர்க்குறதுனாலும் சரி, எது வேணுமோ தன்னுடைய தகுதிக்கு மீறி அதை செய்கிறாங்க. அது செய்வது இன்றைய காரணம் என்ன அப்படின்னா, அதை எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற போட்டியான உலகத்தில் என் பிள்ளை எல்லாத்துலேயும் படித்து பாஸ் பண்ணி ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற மன ஆதங்கத்தில் செய்கிறாங்க. அது அவங்க மேலே சொல்லி தப்பு இல்லை. இன்றைக்கி பொருளாதார சூழ்நிலை, உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் அந்த மாதிரி மனிதனை கொண்டு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் தள்ளிடுச்சு. ஆனால் ஒரு காலேஜ் ஸ்கூல் படிக்கிற வயசில் சரி 18 பருவங்களில் அது கரெக்டு, ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் காலேஜுக்கு போய் 20 வருஷத்துக்கு 18 வருஷத்துக்கு மேலே 19 வயசு 20 வயசு 12 வயசுக்கு மேலே போனாவே நீங்கள் அடல்ட்டு, வயதுக்கு வந்தவர்கள். அப்போ வயதுக்கு வந்தவர்கள் கல்லூரியில் படிப்பவர்களுக்கு கூட நம்மளுடைய குடும்ப பொறுப்பு தெரியல, நம்மளுடைய அப்பா அம்மாவோட வெயிட்டு தெரியல, அவர்களுடைய அந்த மகிமை, அவர்களுடைய அருமை அப்படி சொல்லணும், அருமை தெரியல, புரியல. அவங்க இருக்கும்போதே நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கணும். அவங்க பெற்றவங்க இருக்கும்போதே நம்மளை வந்து நம்ம சீர்தூக்கி நம்மளை வந்து ஒரு இடத்துல கொண்டு நிப்பாட்டிக்கணும், ஒரு செடியான ஒரு இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த மனப்பான்மை, அந்த நோக்கு எதுவுமே இல்லை. ஹாஸ்டலில் சேர்ந்துக்கிட்டே சேர்த்துட்றாங்க. ஹாஸ்டலுக்கு பணம் கட்ட, ஸ்கூலுக்கு பணம் கட்டுறேன். இவங்க வேணும் போதெல்லாம் எப்பப்பெல்லாம் புள்ள ஃபோன் பண்ணி பணம் கேட்குறானோ அப்போல்லாம் வந்து அவன் அக்கௌண்ட்டில் மணி ஆர்டர் போட்டுடுறாங்க. சாப்பாட்டை மீறி ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தை சாப்பாட்டை மீறி, துணிமணிகளை மீறி, எண்ணெயை மீறி, பவுடரு, எண்ணெய், சீப்பு கீப்பு பொட்டு, அது இது லொட்டு லொஸ்க்கு துணிமணி, இன்னவேறு, வெளியில் போடுற துணிகள், கையிலையோ இல்லை வீட்டில் போட்டுக்கிறதுக்கு நைட்டியோ இல்லை புடவையோ இதெல்லாம் கொடுத்து அதிகப்படியான பணத்தையும் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துவிட்டு கை செலவுக்கு அதிகமான பணத்தை கொடுக்குறாங்க. அந்த கை செலவுக்கு அதிகமான பணம் வரும் பொழுது அந்த குழந்தை தனக்கு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு பழகிடுது.
இந்த குழந்தைய பார்த்து வசதி வாய்ப்புகள் இல்லாத குழந்தைகளும், வசதியான குழந்தைகள் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் செய்யும் பொழுது, தேவையில்லாத வாழ்க்கைக்கு வெற்று பயனாக போகக்கூடிய ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வேலைகளை செஞ்சு அது காட்டுறதுனால வசதி குறைவான ஏழை வீட்டு பெண்களும் ஏழை வீட்டு மாணவர்களும் அவர்களை பார்த்து காப்பி அடித்து இவர்களும் செய்யணுங்கிற கட்டாயத்துக்கு போகிறாங்க. அது செய்கிறதுக்கு, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு வீட்டில் பெற்றோர்களிடம் பொய் சொல்லி பணத்தை வாங்குவது, இல்லை அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமான காரியங்களை செய்து பணத்தை சம்பாதிப்பது. அந்த பணத்தை கொண்டு போய் 4 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு படோடாகமாக ஒரு ஆடம்பரமான செலவு செய்து தன்னை ஒரு ஹீரோ என்று காட்டிக்கொள்வதற்கு முனைகிறார்கள் இக்காலத்து குழந்தைகள். பொறுப்பு உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள பற்றி எல்லாம் பேச வரல. பொறுப்பானவர்கள், பொறுப்பு நிறைய உள்ளவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள பற்றி பேச வரல. பொறுப்பு இல்லாமல் ஒரு கல்லூரியில் இருந்துக்கிட்டு ஒரு பெண் போதை வஸ்துவை யூஸ் பண்ணால் அந்த பெண்ணை வந்து எந்த கேட்டகரியில் சேர்த்துக்குவீங்க நீங்கள்? சரி, அந்த பெண்ணை பெற்றவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தன்னுடைய குழந்தை இது மாதிரி போதை விஷயத்தில் மாட்டிடுச்சு, ஜெயிலுக்கு போயிடுச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, காலேஜ் போகிறா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தாயினுடைய, அந்த தகப்பனுடைய மனநிலை, அந்த புத்தி எப்படி வேலை செய்யுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு எவ்வளவு லட்சியத்தோடு கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தில், அந்த கல்லூரியில் சேர்த்துருப்பாங்க. நீ என்னவாகணும்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுப்புட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. காலையில் வெள்ளன எழுந்திரிச்சு சமைச்சு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தமிச்சு இப்படியெல்லாம் பார்த்து பிள்ளைங்களை வளர்த்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கல்வி மேல் படிப்புக்காக கல்லூரியில் ஒரு தூரமாக இருக்கிற நல்ல கல்லூரிகள்லாம் தூரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கல்லூரிகளில் கொண்டு சேர்த்து விட்டு அவர்களுக்கு ஹாஸ்டலில் தங்குறதுக்கு இடம் கிடைச்சா அது இடத்த அவங்களுக்கு வாடகை கொடுத்த இடத்த இது இல்லை அப்படின்னா வெளியில் ரூம்ஸு, அந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் வாடகைக்கு எடுத்து கொடுத்து அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து படிக்க சொன்னால் போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த காலத்து குழந்தைங்க. சாதாரணமாகவே 10th +1 +2 இந்த காலகட்டத்திலேயே தண்ணி அடிக்கிறது, போதை போடுறதுலாம் ஒரு சாதாரண விஷயமா போயிடுச்சு. இதில் பெண்களும் விதிவிலக்கு இல்லை. அவங்களும் இதில் மொபைலை பார்க்கணும், மொபைலில் நம்ம ரீச் ஆகணும் அப்படிங்கிற அந்த நினைப்புலேயே என்ன பண்ணுறாங்க, நிறைய போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறாங்க. லிக்கரை யூஸ் பண்ணுறாங்க, தண்ணியான போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா கொக்கைனுங்கிறாங்க, அது கஞ்சாங்கிறாங்க, என்னமோ மெத்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஹூக்கி அப்படிங்கிறாங்க, பவுட்ருங்கிறாங்க, ஊசிங்கிறாங்க, தண்ணி மருந்துங்கிறாங்க. என்னடா நடக்குது நாட்டில் அப்படின்னாக்கா எதுவுமே தெரியல. நம்ம குஜராத் முந்த்ரா இது அந்த ஹார்பர்லேருந்து பல 1000 கோடி ரூபாய்க்கு தங்க நகையை பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கஞ்சா பொருளை பிடிச்சாங்கன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் எங்கே? இந்த மாதிரி குழந்தைகளுக்கு, இந்தியா பூரா இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிடித்து கொடுக்கப்படுகிறது. இது அரசுக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு என்ன வேலை? காலையில் ஒன்று பொதுக்கூட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அவர்களில் நான் சும்மா இருக்காங்கன்னு சொல்ல வரல, அவர்களை இழிவுபடுத்துறதுக்காக சொல்ல வரல. காவல்துறை, உளவுத்துறை எல்லாம் பொதுக்கூட்டங்களுக்கு, தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பாதுகாப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறீங்க. ஸ்கூல் நேரத்தில் இதெல்லாம் சரி பண்ணுறீங்க. உளவுத்துறையினுடைய வேலை முக்கியமான இளைஞர்களை கண்காணிக்கிற வேலையை முதல்ல செய்யணும். அது நல்ல குழந்தையோ கெட்ட குழந்தையோ என்ன நடக்குது, ஒவ்வொரு கல்லூரியிலையும், ஒவ்வொரு ஐஐடி நிறுவனங்கள்லேயும் ஓப்பனாக பாடம் நடத்த சொல்லணும். ஏசி ரூமில் கண்ணாடி டோர் போட்டு உள்ளார பாடம் நடத்துறது, அந்த மாதிரிலாம் வேலைலாம் இருக்கக்கூடாது. ஓப்பனாக அனைவருக்கும் தெரிய வேண்டும் அந்த குழந்தைகள் படிக்கிறது. சத்தம் வேணால் உள்ளே கேட்காம நீங்கள் எது வேணாலும் சென்சார் கூட வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த அந்த குழந்தைகள் அந்த உள்ளார என்ன பண்ணுறது, அந்த குழந்தைகள் என்ன படிக்குது, என்ன பார்க்குது, எப்படி அந்த பொண்ணு யோசிக்குது அப்படிங்கிற விவரங்கள்லாம் பெற்றோர்களுக்கு தெரியணும், வெளியில் தெரியணும். இந்த உளவுத்துறையை வேறு எதுக்கு பயன்படுத்துறீங்களோ இல்லை என்ன தமிழ்நாட்டில் வேலைக்காக காத்துருங்கிற நிறைய பேர்த்த வேலைக்கு எடுத்து உளவுத்துறை போடுங்க. எல்லா கல்லூரிகளுக்கும், எல்லா பள்ளிகளுக்கும், எல்லா மருத்துவக் கல்லூரிகள், எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, தவறான பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், அந்த போதை போடுறது, அந்த பெண்களை அபியூஸ் பண்ணுறது, பெண்களை கெடுப்பது, நிர்வாணப்படுத்துவது,
பாலியல் இச்சைக்காக அவர்களை பயன்படுத்துவது, இந்த மாதிரி நிறைய நிறைய அக்கிரமங்கள் நடக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்குது. இதையெல்லாம் என்ன பண்ணணும்? போலீஸ் லவக்கு 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 லவக்குன்னு பிடிக்கணும். உளவுத்துறை கச்சி 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 கச்சின்னு வேலை செய்யணும். போதை வஸ்து வச்சிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினுடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பொண்ணு தான் இதில் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, சொந்தக்காரன் பந்தக்காரன் பொண்ணு கொடுக்குறவன் பொண்ணு எடுக்கிறவன் எவ்வளவு கேவலமாக இழிவாக பார்ப்பாங்க. இது பார்த்தீங்களா? அப்போது ஒரு குழந்தை என்ன பண்ணணும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 15 வயசு 16 வயசுக்கு மேலே தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளணும். பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை. வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, அப்போதைக்கு 4 வார்த்தை பேசுகிறாங்க, அவ்வளவுதான். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ செல்லு வாங்கி கொடுத்துட்றோம், டச் ஸ்க்ரீனு, அதுவும் 4G 5G அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்றோம். அதோடயே தெரியுறாங்க பொழுதுனைக்குமே. இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற குழந்தைகள் இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன இருக்கும்? இப்போ ஒரு பொண்ணை கைது பண்ணி போதை வழக்கில் கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்கன்னு வைங்க. அந்த பெண்ணை பெற்றவர்களுடைய மனநிலை இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும்லங்க. உளவுத்துறையை முழுவதுமாக மாணவர்களின் பக்கத்தில் போடணும். கல்வி மாணவர்கள், கல்வி மாணவர்கள், மாணவர்கள் கல்வி, குழந்தைகள் கல்வி, இதை மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய மைண்டில் இருக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவை இன்னும் கல்வி. நல்ல இடத்துல நல்ல பொசிஷனாக தான் இருக்குது தமிழ்நாடு, அது மாற்று கருத்து இல்லை. கல்வி அதே மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து நன்னெறி கதைகள், நீதிநெறி கதைகள், அதாவது சங்கித்தனமான கதைகள் இல்லாமல் வந்தேரிகளின் கதைகள் இல்லாமல் நன்னெறி கதைகள், நீதி போதனைகள், நம்ம ஔவையார் எழுதிய பாடல்கள், ஆத்திச்சூடி, திருக்குறள், இந்த மாதிரி விஷயங்களை பிள்ளைங்களுக்கு டெய்லி சின்ன பிள்ளையிலேருந்து 5வது வரைக்கும் சொல்லித்தரணும். சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக்கணும். நன்னெறி கதைகள் நாங்கள் படிக்கும்போது இருந்துச்சு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. நீதிநெறி கதைகள் அதெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி புத்தகங்களை வாசிக்கக்கூடிய இது வேணும். 2வது, அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒன்று வாங்கி டெய்லி அந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறத பழக்கமாக கொண்டு வரணும். அப்போ தான் படிக்கிற ஆவலம் அவர்களுக்கு அதிகரிக்கும். எதையுமே செய்யாமல் குழந்தைகளை தான் தோண்டித்தனமாக வளர்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுடைய வாழ்வு இருண்டு போவதை நம்மளே நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கணும். கல்லூரியில் பிடிச்சாங்களே அந்த பெண்களினுடைய நிலை என்னன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பெற்றோர்களுடைய மென்டாலிட்டி, புத்தி எப்படி வேலை செய்யணும்னு யோசிச்சு பாருங்கள். ஐயோ, நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிருமே, மாமனுக்கு தெரிஞ்சிருமே, மச்சானுக்கு தெரிஞ்சிருமே, தங்கச்சிக்கு தெரிஞ்சிருமே, அக்காவுக்கு தெரிஞ்சிருமே, அவமானமே, அசிங்கமாச்சு, சாதி சனம் ஊர் உறவு என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் அவங்க மனசு கிடந்த பாடு. நாளைக்கு கல்யாணம்னு போகும்போது இதெல்லாம் காரணமாக சொல்லி தவிர்ப்பாங்களே அப்படின்னு நினைக்கும்போது அந்த குழந்தைகளுக்கும் வேதனை, அந்த பெற்றோர்களுக்கும் வேதனை, அந்த கல்லூரிக்கும் வேதனை, அந்த கல்லூரி ஆசிரியர்களுக்கும் வேதனை, அந்த கல்லூரிக்கும் கெட்ட பேர். இவ்வளவு தேவையா சொல்லுங்கள்? இவ்வளவு தேவையா நமக்கு? இதையெல்லாம் தயவுசெய்து குழந்தைகள் சிந்திச்சு பார்க்கணும். பொறுப்பான குழந்தைகளாக வளரணும். நிறைய பேர் பொறுப்பாக தான் இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் தன்னை திருத்தி கொண்டு மாற்றிக்கொண்டு நல்ல சமுதாயம் அமைக்க உலகத்திலேயே இளைஞர்கள் அதிகம் இருக்கிற நாடு இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே உங்களோட வாழ்வை கெடுத்துடாதீங்க. நீங்களே உங்கள் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.